நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க. அமெரிக்கா எங்க ஆயில் வளம் அதிகமா இருக்கோ அந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. அதுக்கு ஒரு நாடு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது இஸ்ரேல் மட்டும்னால தான் முடியும். எதனாலனா நிறைய இடத்துல இஸ்ரேலோட அமைப்புகள், அதாவது மொசாட் போன்ற பயங்கரமான அமைப்புகள் எல்லாமே பயங்கரமா சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கு இதன் மூலமா நிறைய தேவைகளும் இருக்கு. பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை ஒத்துழைப்பு அப்படின்ற உலகத்திலேயே மிக சிறந்த உளவு அமைப்பான மொசாட் மற்றும் இஸ்ரேலோட அட்வான்ஸ் ராணுவ தொழில்நுட்பங்கள் அமெரிக்காவுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. பதிலுக்கு அமெரிக்கா வருஷத்துக்கு பில்லியன் கணக்குல இஸ்ரேலுக்கு ராணுவ உதவி செஞ்சுட்டு வர. அமெரிக்காக்குள்ள இருக்கிற உள்நாட்டு அரசியல் செல்வாக்கு அப்படின்றது அமெரிக்கா அரசியலிலும் பொருளாதார இஸ்ரேலோட யுஎஸ் லாபி அப்படின்ற அங்கம் ஒண்ணு வகிச்சிட்டு வருது. அங்க இருக்கிற யூத வம்சாவளி மக்கள் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. அங்க அமெரிக்கா தேர்தலோட முடிவுகளை தீர்மானிக்கிற அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர்கள் எல்லாருமே இஸ்ரேலோட தான். சுருக்கமா சொன்னா அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலோட இந்த உறவுங்கிறது வெறும் நட்பு மட்டும் இல்ல, அது அவங்களோட உலகளாவிய ஆதிக்கத்தை தக்க